அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் சாத்வீகம் உங்கள் முன்னே. இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு கதைங்க உங்கள்கிட்ட. ராகவன் ஒருத்தர் இருக்கார், அரசோழியர். அவருடைய மனைவி காந்திமதி, பிள்ளைங்க ராஜா, இன்னொரு பேர் மாலினி. இதோட மாடியில் குடுத்தனம் வந்துக்கிட்டு இருக்காருங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், மாதத்தில் சம்பளம் எடுத்தவுடனே ஞாயிற்றுக்கிழமைக்கு வீட்டில் சமைக்க மாட்டாங்க. எல்லா ஹோட்டலில் போய் என்வி சாப்பாடு, நான் வெஜிடேரியன் சாப்பாடு ஒரு கட்டு கட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. எப்போதும் மாதம் அந்த குடும்பத்துக்கு ஒரு பழக்கம். இந்த மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கு வருது, எல்லாம் ரொம்ப ஜாலியாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு, அப்பா ஆட்டோ வந்துட்டா பாருங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோ வந்து எல்லாம் கிளம்பி என்வி ஹோட்டல் போயிடுறாங்க. ஃபுல்லாக ஒரு கட்டு கட்டிட்டு நேராக வீட்டுக்கு வந்து நல்லா வந்து உட்காடுறாங்க. உட்கார்ந்த உடனே கீழே இருந்து ஒரு சத்தம் வரும். ஒரு வயசானவர், ஐயா பசி தாக்கலையா, ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் போடுங்க ஐயா அப்படின்னு சத்தம் கேட்குது. ராகவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, சாப்பிட்டதெல்லாம் எங்கே போடுச்சுன்னு தெரியல. என்னடா அது, சாப்பிட்டு வந்து வயிறார உட்காரோம், பசியோடு இருக்க வயசாக சத்தம் போடுறாருன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒய்ஃபை கூப்பிட்டு, உங்கள்கிட்ட ஒரு 50 ரூபா பணம் தான் இருக்குறாரு. என்கிட்ட ஏதுங்க பணம்ன்றாரு. தம்பி டேய் உங்கள்கிட்ட ஏதாவது சில்லற பணம் இருக்கா கொடுறாங்க. அப்பா என்கிட்ட எதுப்பா பணம்? எம்மா உங்ககிட்ட பணம் இல்லைப்பா, என்கிட்ட 2000 ரூபாயா இருக்குது, நாளைக்கு வாடகை கொடுக்குற பணம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னேன். தம்பி ஏதாவது கொஞ்சம் சாதம் போட்டுப்பா, வயிற்று பசியாக இருக்குது. மறுபடியும் ஒரு சத்தம் கொடுக்குறாரு இங்கேருந்து. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்பா ஒரு 50 ரூபா சில்லறை யாராவது கொடுக்கக்கூடாதா? வயிறு பிடிக்க சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்கோம், இப்போ வயிறு பசியோடு கேட்குறாரு பாரு, தாங்கலப்பா எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரின்னு சொல்லிவிட்டு என்னாலும் சரின்னு கீழே போனார். அவர் பார்க்குறாரு, ஐயா உங்களுக்கு வேறு யாரும் இல்லையான்னு கேட்குறாரு. எனக்கு வேறு யாரும் இல்லை ராஜா, பசிக்குது ராஜா, ஏதாவது கொஞ்சம் சாதத்தை போடுங்கண்ணே. இருங்க ஐயா, நாங்கள் இன்றைக்கி யாரும் வீட்டில் சமைக்கலை, இந்தாங்கன்னு சொல்லிவிட்டு பாக்கெட்லேருந்து 2000 ரூபா பணத்தை விட்டு கொடுத்து, நீங்கள் போய் சாப்பாடு சாப்பிட்டு மீதி காசை கொண்டாந்து கொடுங்க அப்படின்னு. அப்படியான்ட்டு அவர் அப்படியே மேலே கீழே பார்க்குறாங்க. என்னையா பார்க்குறீங்க? இல்லை தம்பி, என்னை யாரும் நம்பி இவ்வளோ பணத்தை கொடுக்க மாட்டாங்களே, நீ எப்படி கொடுக்குறதா தெரியல. சரி சாமி, இதை போயிட்டு வந்துடுறப்பா சாப்பிட்டுன்னு பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஒரு மாடி ஏறி வீட்டில் உட்காராரு. அவ்வளோதாங்க. என்ன செஞ்சீங்க போயின்னு மனைவி கேட்குறாங்க. இல்லைப்பா 2000 ரூபா பணத்தை கொடுத்து அவர் சாப்பிட்டு வர அனுப்பிட்டேன்றார். ஏங்க ஏதாவது அறிவு இருக்காங்க உங்களுக்கு? நாளைக்கு வாடகை வேறு கொடுக்கணும், இவர் போனதை திரும்பி எடுத்துகிட்டு வர்றாரு பணத்தை, உங்களை பற்றி பெரிய மாரடியாக இருக்குங்கன்னு மனைவி அவப்பாட்டு சத்தம் போடுறாங்க. மகன், எப்பா என்னப்பா நீ இப்போ போய் 2000 விட்டு கொடுத்து அனுப்பி திரும்பி வருவாருன்னு சொல்கிறியா? எப்பா இவ்வளோ குத்துக்கு நீ எனக்கு புத்தி சொல்லணும், நாங்கள் இவ்வளோ புத்தி சொல்லணுமாப்பா, என்னப்பா நீ என்னன்னு எல்லாத்தையும் தலையை குடிஞ்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். பொண்ணு 10வது குறிச்சு, எப்பா என்னப்பா நீ சின்ன பிள்ளையா நீ, 2000 பணத்தை கொடுத்து அவர் எடுத்துகிட்டு வருவாரா திருப்பி? அவளை தான் அடித்து யோகன்னு போயிடுவாங்க. எப்பா காசெல்லாம் இப்படி பண்ணால் அம்மா ஏசுது, ஏன் ஏசாது ஒன்று? மூளைக்கு மூளை பிடிச்சி கொத்தி பிடிங்கி எடுக்கிறாங்க. ராகம் 1/2 மணி நேரத்தில் அப்படியே வேர்த்து விழுத்து அப்படியே உட்காந்து. 1/4 மணி நேரமாவது 1/2 மணி நேரமாக 3/4 மணி நேரம் ஆளே காணும். அவங்க சொன்னது மாரி பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டார். இவரு முடிக்கு வர நேரத்தில் வந்து, தம்பி சாமி அப்படின்னு சத்தம் கேட்குது. அவர் குரலை கட்டவுன்னு எனக்கு தாங்க முடியாத சந்தோஷம். அவங்க எல்லாருக்கும் மூஞ்சியில் சொட்டு விழுந்த மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்படியே பண்ணிட்டு கீழே பார்க்குறாரு, இறங்கி போகிறார். ஐயா சாப்பிட்டீங்களா? வயிறார சாப்பிட்டேங்க, சில்லறை கிடைக்கலையா எங்கேயும், மாற்றி கொண்டாந்து கொடுத்துட்டு சாப்பிட்டு இருந்தேன். இந்த ஐயா இன்னி பெரிய மீதி பணம் இருக்கான்னு சொன்னேன். பரவாயில்ல எண்ணி பார்க்க வேணாயான்னு. அப்படியா எவ்வளோ அவ்வளோ நம்பிக்கையா அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பினா, தம்பி ஒரு நிமிஷம் இங்கே வாங்கய்யா அப்படின்னாரு. அப்பா நான் 20-30 வருஷமாக பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா, எனக்கு யாரும் கிடையாது, நான் பிச்சை எடுத்த காசை சேர்த்து வச்சுருக்கேன், எப்போ எங்கே சாவுன்னு எனக்கு தெரியாது, அப்போ கண்டவங்களும் இந்த காசை எடுத்துகிட்டு போவாங்க, என்னை நம்பி இப்படி செஞ்சுருக்க பார்த்தியா, அதனால் இங்கே வாப்பா இங்கே வான்னு சொல்லிவிட்டு ஒரு கத்தையாக ஒரு பயிரஞ்சு அது தூக்கி ஒரு கையில் கொடுக்குறாரு. என்னையா சொல்கிறீங்கன்னு பார்க்குறாரு. ஆமாப்பா நீ எடுத்துக்கிட்டு போன்னு சொல்லிட்டு கடனை இறக்கி போயிட்டார். ஒன்றுமே செய்ய முடியல. அப்படியே பணத்தை எடுத்துக்கிட்டு மாடியில் வராரு. இந்த மாதிரி விஷயத்தை சொல்லி மனைவியிட்ட காட்டுறாரு. எல்லாரும் அப்படியே மனசு உருகி அப்படியே உட்காந்துருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயத்தை பார்த்தீங்களா? சாதாரண பிச்சைக்காரன் நிற்கிறான், அவங்களும் எவ்வளோ பெரிய நல்லவங்களாக இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? மீண்டும் உங்களுடைய அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கின்றேன். நன்றி.